தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இலங்கை கடற்கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி மட்டக்களப்பில் இருந்து கிழக்கே சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. நாட்டில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியுள்ள முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் விசாரணைகள் முடிவடைய குறிப்பிடத்தக்க கால அவகாசம் தேவை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்களை மறைத்தோ அழித்தோ உள்ள நபர்களை அடையாளம் காண குற்றப்புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பருத்தித்துறை பகுதியிலிருந்து காலை 8:30 மணிக்கு கேவில் நோக்கி புறப்படும் அரசு பேருந்தானது மருதங்கேணியில் 40 நிமிடங்களுக்கு மேலாக தரித்து நிற்பதால் பயணிகள் பாதிப்பு அடைந்து வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் உரிய நேரத்துக்கு செல்ல வேண்டிய மக்கள், வேலையாட்கள், மாணவர்கள் பாதிப்படைகின்றனர். நேரத்தை கடைபிடிக்காமல் மக்களை அலைக்கழிக்கும் அரசு பேருந்து மீது நடவடிக்கை எடுக்குமாறும் பயணிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 4 வான்கதவுகள் தலா 4 அடி மற்றும் 2 வான்கதவுகள் தலா 2 அடி என திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வினாடிக்கு 50,176 கன அடி நீர் கலாஓயாவிற்கு திறந்துவிடப்படுவதாக நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று கரையை கடக்கும். டிட்வா புயலினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று காலை கல்நேவ கந்துன்கம அலுப்பேத்த பகுதியில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைப்பதற்கும் வீடு ஒன்றை கட்டுவதற்கும் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கொட்டக்கலை பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆகில் தோட்டத்தில் தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று காலை ஏற்பட்டுள்ள நிலையில் விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. அத்துடன் அருகில் இருந்த 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் ஏனைய வீடுகளுக்கு தீ பரவாமல் அங்கிருந்தவர்கள் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திம்புள்ள பத்தனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்க முயற்சி செய்த போதிலும் ஒரு வீடு முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது வீட்டில் இருந்த பல பெறுமதிமிக்க வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாகவும் இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் நிர்கதியான நிலைக்குள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கண்டி மாவட்டத்தின் உடதும்பர மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் நீல்தண்டாகின்ன வெலப்பணி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல் மண்சரிவு எச்சரிக்கை 2ஆம் கட்டத்தின் கீழ் மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் மதுரட்ட, கங்குரன்கெத்த ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மழையுடனான காலநிலை நிலவுவதால் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படக்கூடும் என்றும் அவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டவுடன் மக்கள் உடனடியாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பிற்கு அமைய வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும்.
சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்திலான கடும் காற்றாக அதிகரிக்கலாம். வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பல்பாத பகுதியில் நேற்று பிற்பகல் 2 பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 10 பேர் காயமடைந்துள்ளனர். டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் 2 பேருந்துகளிலும் பயணித்த பயணிகளும் உள்ளடங்கலாக 10 பேர் காயமடைந்து கேகாலை மற்றும் மாவநில வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி, பட்டிருப்பு போன்ற கிராமங்களில் கனமழையினால் வெள்ள நீர் புகுந்துள்ளமையினால் தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கின. மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ், உதவி தவிசாளர் மே வினோராஜ், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு வீதியை வெட்டி பொதுமக்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய வெள்ள நீரை வழிந்தோட செய்யும் வகையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பாதுகாப்பாக தற்காலிக கால்வாய்கள் நீர் வழிந்தோட செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் கடுத்த மழை பெய்து வருவதனால் மட்டக்களப்பின் பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கம்பூர் வீதி பகுதியைச் சேர்ந்த வீடொன்றில் இருந்து பாடசாலை மாணவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த மாணவர் தமது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் மாணவன் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் காரணமாக கடலுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பல இழுவை படகுகளில் இலங்கையின் வடக்கு கடற்பகுதிக்குள் அத்துமீறி பிரவேசித்துள்ள இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடியில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடல் கொந்தளிப்பு காரணமாக ஏற்கனவே வாழ்வாதாரத்தை வடபகுதி மீனவர்கள் இழந்துள்ள நிலையில் இந்திய மீனவர்கள் இந்த நடவடிக்கையை மேலும் மோசமாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி கட்டகஸ்தோட்டை ரணவன வீதியில் உள்ள ஒரு மருந்தகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குறித்த வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரணி கொழும்பு வீதியின் பொகுணுவிட்ட வெளிகள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வீடொன்றின் முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஹொரணி போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.